அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் வேணும்னா என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு கேப் அப் மார்க்கெட் தான். ஸோ எதனால் கேப் அப்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,210 காலையிலேயே ஒரு 6:30 மணிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் விழுந்தது. ஸோ அதோட டிமாண்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனது. ஆனால் நிஃப்டி ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 163 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அப் வந்தது. ஸோ ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 9:15 பார்த்தீங்கன்னா 6:30 மணிலேருந்து ஒரு 9:15 ஒரு 25,275 ஒரு 25,367 ஒரு 100 பாயிண்ட் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஆஃப் ஒரு 3:30 மணிக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 163 பாயிண்ட்ஸ் வந்து மேலே கொடுத்தது. ஆனால் என்னன்னு தெரியல, இந்தியன் மார்க்கெட் வந்து சுத்தமாக மேலே வரவே இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டி ஆகட்டும், நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்னைக்கு வந்து நல்ல ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனது. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸ் எல்லாம் ஒரு பிரேக், என்ன சொல்றதுன்னா ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆனது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கணும். ஆனால் ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக இருந்தது. ஸோ சேமாக இருந்தது, அதையும் பிரேக் பண்ணலை. ஸோ மார்க்கெட் வந்து கீழே தான் வந்திருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு பையிங்கில் தான் ஒரு ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆனது. ஸோ அதுவுமே கொஞ்சம் இறங்குன்னு பார்த்தேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதுவுமே மூவ்மெண்ட் இல்லைங்க, எதுலேயுமே மூவ்மெண்ட் இல்லை. 15 மினிட்ஸ் கேண்டல் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் ரைட்டர்ஸ், ஆப்ஷன் செல்லர்ஸ் கையில் வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து போயிருக்கு. ஸோ கால் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷனும் சரி, ஸோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து டிகே ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டி ஆகட்டும், நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, ஸோ சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து டிகே ஆகிட்டே தான் இருந்தது. ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டி 50யோட இம்பேக்ட் வந்து இன்னும் மார்க்கெட்டில் வந்து அஃபெக்ட் ஆகலை. நிஃப்டியோடது, நிஃப்டி 50 இல்லை. ஸோ நிஃப்டியோட இம்பேக்ட் 267 பாயிண்ட் வந்து ப்ளஸில் தான் போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கும் மார்க்கெட் இருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் எல்லாம் மேலே வந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அகைன் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணும். ஸோ ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம், ஃபின் நிஃப்டி கிடையாது, ஏன்னா ஃபின் நிஃப்டி வந்து சென்ட்ரலில் தான் இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி அகைன் ஒரு ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ சென்செக்ஸ் அகைன் உண்டு. ஸோ சென்செக்ஸ், ஃபின் நிஃப்டி, அதாவது நிஃப்டி 50, மிட் கேப் நிஃப்டி, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப ஸோ அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இந்த 3 ஸ்கிரிப்ட்லையுமே. ஸோ பேங்க் நிஃப்டி நான் ரொம்ப நாளாகவே ஒரு 1 வீக்காகவே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 51,960 வரைக்கும் வரும் அப்படின்னு. ஸோ அது சொன்னதுனால இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்டாக தான் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா 50,400 ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட். ஸோ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். ஸோ கிட்டத்தட்ட லோவே பார்த்தீங்கன்னா 51,257, 460 ஒரு 200 பாயிண்ட்ஸில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கால் ஆப்ஷனும் சரி, புட் ஆப்ஷனும் சரி, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 267 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் போயிட்டு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டும் ப்ளஸில் தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ நேற்று வந்து ஒரு நல்ல ஃபால் இருந்தது. இன்னைக்கு ஓப்பன் ஆன இடத்துல வந்து யூஎஸ் மார்க்கெட்டும், நாஸ்டாக், டவ் ஜோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ளஸில் தான் போகுது. ஸோ இதெல்லாம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் வந்து விழுகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி கேப் அப்பில் விழுந்தா ஸோ அது மேலே வருமா, அதை வந்து மண்டே பார்க்கலாம். ஸோ மேபி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆல் டைம் ஹை தான் கிரியேட் பண்ணிட்டே போகுது. ஸோ பார்க்கலாம் மண்டே வந்து எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் மொத்தம் வந்து என்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 2,810 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அதில் பாசிட்டிவ் சைடு வந்து 1,614, நெகட்டிவ் வந்து 1,108, அன்சேஞ்சு வந்து 88. ஸோ 52 வீக் ஹை 140, 52 வீக் லோ வந்து 20. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்டில் வந்து 103 ஸ்டாக்ஸும், ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 65 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்தது லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ மண்டே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 51,459, பிவோட் பாயிண்ட் வந்து 51,350,
சப்போர்ட் வந்து 51,250. இன்னைக்கு ஹை வந்து 51,466, லோ வந்து 51,256, ஓப்பன் வந்து 51,437, க்ளோஸ் வந்து 51,351. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரும் பையிங் ப்ரெஷர் ரெண்டு கலந்த மாதிரி தான் நேற்று எப்படி நடந்ததோ ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு 80% இருக்கு. ஸோ இன்னைக்கு ஹை வந்து 51,466. ஸோ மேபி அதை தாண்டி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனா ஸோ கண்டிப்பாக வந்து இன்னொரு 300 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு அப்சைடு வந்து வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஸோ அடுத்த டார்கெட் வந்து ஒரு 51,700 வரைக்கும் வரலாம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இன்னைக்கு நடந்த மாதிரியே ஒரு கேப் அப் எடுத்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் போட்டால் மேபி பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. இதில் அப்படியே இல்லைன்னா ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்துடும். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதாவது பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த ஹை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமே ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் கீழே தான் தள்ளி க்ளோஸ் வச்சிருக்காங்க. மேபி அகைன் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நடக்கும். அதை மீறிங் அது பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆனால் ஸோ இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் பையிங் வந்து பாசிபிள். 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் பையிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட்டும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. மண்டே வந்து ஒரு நல்ல ஒரு நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்லாம் ஓப்பன் ஆனப்போ ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் நல்லா இருந்து ஸோ கண்டிப்பாக கேஷ் ஃப்ளோ அதிகமாக நடந்தது அப்படின்னா ஸோ ஒரே நாளில் கூட கண்டிப்பாக ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் மண்டே அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு. ஸோ ஸ்டாக்ஸ் அடுத்தது. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து நேற்று 3 ஸ்டாக்ஸ் கொடுத்ததுன்னா பேங்க் ஆஃப் பரோடா ஸோ 251 வந்தால் செல் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ 251 வந்து 249 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி தான் சொதப்பிடிச்சு. ஸோ ஹெச்டிஎஃப்சியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக மேலே நோக்கி அதாவது மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி 1620 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மூணாவது ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் பை ட்ரெண்டு தாங்க, அது நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ 1620 வந்தால் பையிங் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 1620 வந்து 1635 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் பக்கம் ஸோ மேலே தான் வந்திருக்கு. ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி 3 பேங்க்ஸ் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போறோம்னா ஸோ இப்போ நான் சொல்ல போகிற 3மே பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணால் ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற 3 பேங்க் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்கோட ஹை வந்து 201.92. ஸோ அதை பிரேக் ஆனால் 206 210 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்கோட ஹை வந்து 1182.95. ஸோ அதை பிரேக் பண்ணால் 1190 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மூணாவது இண்டஸ் ஐஎன்டி பேங்க். ஸோ எதனால் சொல்றேன்னு இந்த நான் இப்போ சொல்லிட்டு இருக்க 3 பேங்க்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் மோட்ல தான் இருக்கு. ஸோ 1422 1430 இண்டஸ் பேங்கோட ஹை. ஸோ அகைன் அது பிரேக் பண்ணால் ஸோ கண்டிப்பாக 1450 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ எஃப்ஐடிஎஸ் டேட்டா பார்க்கலாம். சரி நேற்று வரைக்கும் எந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ எஃப்ஐஎஸ்டிஎஸ் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் பொசிஷனில் தான் இருந்திருக்காங்க. ஸோ 3259 கோடி வந்து எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. 2690 கோடி வந்து இவங்களும் பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட ஒரு கேப் அப் விழுவறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருந்திருக்கலாம். ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து -26,000 கோடி இந்த மாதத்தோடது. டிஏஎஸ் வந்து 51,000 கோடி வந்து ப்ளஸில் தான் இருக்காங்க. இது ஒரே ஒரு நாள் மட்டும் என்னன்னு தெரியல ஒரு 600 கோடி ரூபா வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பை வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ கம்மியாக செல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஒரு 2690 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கோடி பக்கம் ஸோ மறுபடியும் பை பண்ணிட்டாங்க. இப்போ எஃப்ஐஎஸும் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 22ஆம் தேதியிலேருந்து ஸோ நான் 1000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 3500
3500 ஒரு 1500 5000 5 3 ஒரு 8000 கோடி வந்து ஸோ இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஸோ ஒரு நல்ல ஒரு பையிங் மூவ்மெண்ட் வந்து இன்னமும் கூட நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு 52,000 டார்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 அகைன் ஒரு 25 400 500. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் எல்லாம் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 வீக் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து எல்லாமே ஒரு கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நான் இப்போ பேங்க் நிஃப்டி வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வீக்லி 0.82% வந்து பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா 1.66% வந்து பாசிட்டிவ் க்ளோசிங். ஃபின் நிஃப்டி வந்து 1.75%, நிஃப்டி மிட் கேப் நிஃப்டி 1.55. ஸோ சென்செக்ஸ் எல்லாம் 1.58. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பை மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.